இன்று நான் உங்களிடம் ஒரு உண்மையான உலக கதையை பகிர விரும்புகிறேன். பகுதி 4 மார்பக புற்றுநோயை வென்ற கதைகள். ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் கதை. அவருக்கு மார்பக புற்றுநோய் 4வது கட்டத்தில் ஸ்டேஜ் 4 இருப்பதாக கண்டறியப்பட்டது. மேலும் அது ஹார்மோன் நெகட்டிவ் வகை. ஹார்மோன் நெகட்டிவ் என்றால் சிகிச்சை அளிக்கக்கூடிய விருப்பங்கள் மிகவும் குறைவாக இருக்கும். அவர் மிகவும் தைரியமாக என்னிடம் கேட்டார், என்னிடம் எவ்வளவு நேரம் இருக்கிறது? அதற்கு பிறகு நாங்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிகவும் ஆழமான தத்துவமிகு உரையாடல் நடத்த. அவர் எப்படி தயார் ஆகஸ்ட் வேண்டும். அப்போது அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னை அவர் சொன்னார், எனக்கு மரணம் பற்றி பயமில்லை, எனக்கு என் குழந்தைகள் பற்றிதான் கவலை. நான் இல்லாதபின் அவர்கள் இன்னும் சிறியவர்கள். அதை கேட்டு நான் வியந்தேன். அவர் அழவில்லை, துவண்டு போகவும் இல்லை. அதற்கு பதிலாக அவர் ஒரு நம்பிக்கை அறக்கட்டளை உருவாக்கி, அந்த அறக்கட்டளையின் ஒரே நோக்கம் குழந்தைகள் கவனிக்கப்பட்டு பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதே. இது பெரும்பாலானவர்கள் செய்யாத மிகவும் பரிபக்வமான முடிவு. அவர் அந்த நிலை 4 நோயெதிரியை மிக அழகாக அமைதியாக சமாளித்தார். அவருக்கு வாழ்க்கையில் நேரம் குறைந்திருந்தாலும் அவர் முழுமையாக வாழ்ந்தார். அவரால் முடிந்த எல்லா சிகிச்சைகளையும் எடுத்தார். சிகிச்சை நடக்கும் போதும் அவர் வாழ்க்கையை ரசித்தார். இந்தியாவின் பல நகரங்களுக்கு பயணம் செய்தார். அவருக்கு பயணம் மிகவும் பிடித்தது. இறுதியில் அவர் மிகவும் அமைதியாக மறைந்தார். அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது, நிகழ்காலத்தில் வாழுங்கள். கடந்ததை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் அதிகமாக சிந்திக்க வேண்டாம். இப்போதைய தருணத்தை அனுபவியுங்கள். இந்த பெண் நோயுடனும் வாழ்ந்தார், ஆனந்தமாக வாழ்ந்தார். அவரால் முடிந்தார், உங்களால்